Hello everyone, welcome to Gayathri's Cook. இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் பொடி போட்ட சாம்பார் எப்படி பண்றதுன்றத பத்தி பாப்போம். ½ கப் தோரம் பருப்போ இல்ல பைத்தம் பருப்போ எந்த பருப்பு வேணா யூஸ் பண்ணலாம். அதை குக்கர்ல வேக வச்சு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 2½ கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், அப்புறம் நறுக்கின முருங்கைக்காய், 2 தக்காளி, அப்புறம் 2½ டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளித்தண்ணியோட ரா ஸ்மெல்லும் சாம்பார் பவுடரோட ரா ஸ்மெல்லும், அதாவது பச்சை வாசனை போய் அப்புறம் முருங்கைக்காவும் வெந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை நல்லா மேஷ் பண்ணி சாம்பாரோட கலந்து விடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு அதில் ½ டீஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் அதை எடுத்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.